ஏதாவது ஒரு மிராக்கல் நடக்கும், அந்த மருந்து கலந்த பாயாசம் குப்பைக்கு போகும், யாருக்கும் எந்த பாதிப்பும் இருக்காதுன்னு நினைச்சா அந்த பாயாசத்தை பார்சல் பண்ணிட்டாங்க கௌரி அம்மா. யாழினி அந்த பாயாசத்தை தன்னுடைய அப்பா வீட்டுக்கு கொண்டு போறணும். அங்க இனியா வரா, நான் அவ அப்பா எல்லாமே சேர்ந்து அந்த பாயாசத்தை சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த பாயாசத்தை எடுத்துட்டும் கிளம்பிட்டாங்க. விஷவள்ளிக்கு அந்த பாயாசத்தை தான் முன்னாடி யாழினி சாப்பிடணும், அந்த மருந்து வேலை செய்யறத தன் கண்ணு முன்னாடி பார்த்து ரசிக்கணும், யாழினி துடியா துடிச்சு அவங்களுடைய குழந்தையை இழக்கணும் அப்படின்னு ரொம்பவும் ஆவலோட காத்துக்கிட்டு இருந்தா. அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. ஆனா என்ன ஒண்ணு, இந்த பாயாசத்தை நம்ம ஹீரோயின் இனியாவும் இப்ப சாப்பிட போறாங்கன்றதுதான் மிகப்பெரிய சங்கடத்தை கொடுக்குது. ப்ரோமோலையும் அப்படிதான் காட்டியிருந்தாங்க. அந்த ப்ரோமோ பார்க்கும்போது உங்களுக்கு சங்கடமா இருந்துச்சா இல்லையா? இனியாவும் யாழினியும் அந்த பாயாசத்தை சாப்பிடுவாங்களா மாட்டாங்களா, என்ன நடக்க போகுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு டிஎன் விஜய் ரிவ்யூ. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்குள்ள லைக்கையும் கொடுத்துருங்க. நம்ம ஹீரோ விக்ரம் ஜெயிலுக்குள்ள இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இன்வெஸ்டிகேஷன்ல ஜெயிலர் சொன்ன ஒரு விஷயம் கூட ஒத்தே வரல. எப்படி அவன் கையை கிழிச்சுக்கிட்டான் அப்படின்னு கேட்டதுக்கு அந்த அலுமினிய தட்டு தான் அப்படின்றத ஜெயிலர் குறிப்பிட்டு சொன்னாரு. அதுதானே பிரைமரியான எவிடன்ஸ், அதை முதல்ல கலெக்ட் பண்ணிருக்கணும், அதுல கைரேகையை செக் பண்ணிருக்கணும். ஒருவேளை ஜெயிலர் சொல்ற மாதிரி உண்மையிலேயே சிவனாண்டி தான் தன் கையை கட் பண்ணிக்கிறதா இருந்தா சிவனாண்டியோடைய இடது கை விரல்கள் தான் அதுல பதிஞ்சிருக்கணும். அந்த கைரேகையை ஜெயிலுக்குள்ள இருக்கிறவனுடைய கைரேகையோட ஒப்பிட்டு பார்த்தாலே போதும், உண்மையான குற்றவாளிய கொத்தா பிடிச்சு தூக்கிட முடியும். அது மட்டும் இல்லாம சிவனாண்டி எழுதுனதா சொல்லப்பட்ட அந்த சூசைட் நோட், அந்த சூசைட் நோட்டை சிவனாண்டி தான் எழுதாதான் இருந்திருந்தா அதை ரைட் ஹேண்ட்ல தான் எழுதிருப்பான் சிவனாண்டி. அப்படியே எழுதும் போது அவன் நின்று இருந்த இடத்துல அவன் கையில இருந்து ஒழுகிட்டு இருந்த ரத்தம் அங்க தேங்கி இருந்திருக்கணும். அப்படி எந்த எவிடன்ஸுமே அந்த இடத்துல இல்ல. அது மட்டும் இல்லாம அந்த செவத்தை தவிர மற்ற இடங்கள்ல ரத்த துளிகள் திருச்சி கடந்துச்சு. அதை பார்த்ததுமே சுபாஷும் விக்ரமும் அவன் யார் கூடயோ ரொம்பவே போராடி இருந்திருக்கான், அதனாலதான் இங்கெல்லாம் ரத்தம் தெரிச்சிருக்கு அப்படின்ற விஷயத்த ஜெயிலர் முன்னாடியே சொல்லவும் ஜெயிலருக்கு ரொம்பவே சங்கடம். எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பா அந்த காசியோடைய தலைமுடியும் கொஞ்சம் கிடைச்சது, அதையும் கலெக்ட் பண்ண வச்சுக்கிட்டாங்க. இதெல்லாம் போதாதுன்னு சிவனாண்டி இருந்த அந்த ரூமுக்குள்ள நிறைய ஃபுட் பிரிண்ட்ஸும் கிடைச்சது. ஒரு சிலது ஷூனோடது, இன்னும் சிலது ஷூஸே இல்லாம வெறுங்காலோட இருந்துச்சு. இப்படி அடுக்கடுக்கான எவிடன்ஸ் நிறையவே அந்த செல்லுக்குள்ள கொட்டி கடந்துச்சு. விக்ரம் சந்தேகப்பட்ட மாதிரியே சிவனாண்டி இங்க இருந்து கொண்டு போன பிறகுதான் அந்த சூசைட் நோட் எழுதப்பட்டிருக்கு. அந்த சூசைட் நோட்ல இருக்கக்கூடிய பிளட் சாம்பிள கலெக்ட் பண்ணி அதை லேபுக்கு அனுப்பினாலே அது சிவனாண்டியோட ரத்தம் இல்லைன்றதையும் ரொம்ப சுலபமா கண்டுபிடிச்சிட முடியும். ஒட்டு மொத்தத்துல சிவனாண்டி அந்த செல்லுக்குள்ள வச்சு கொலை செய்யப்பட்டிருக்கான், கொஞ்சம் கொஞ்சமா சாகடிக்கப்பட்டிருக்கான் அப்படின்னு விக்ரம் கிட்டத்தட்ட உறுதிப்படுத்திட்டாரு. இன்னும் அவருக்கு தேவையானது சில ஆதாரங்கள் மட்டும்தான். அந்த ஆதாரங்கள் கிடைச்சிட்டாலே போதும், அந்த ஜெயிலரை கஸ்டடிக்கு எடுத்து விசாரிக்க ஆரம்பிச்சிருவாரு. கஸ்டடிக்கு எடுக்க போறாங்கன்னு தெரிஞ்சிட்டாலே அந்த ஜெயிலர் உண்மையில கக்க ஆரம்பிச்சிருவான். சிவனாண்டி இறந்த எந்த கேஸ்லயும் அந்த மாயாவுக்கு ஜெயிலர் பலியாடா சிக்கிட்டான். முன்ன ரகுவோட பிரச்சனையில சிவனாண்டி பலியாடு, இப்போ ஜெயிலர் பலியாடு. அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, மாயாவுக்கு கிடைக்கிற அடிமைகள்லாம் ரொம்பவும் சிறப்பா வேலை செய்யறாங்க, அதுவும் உசுர கொடுத்து வேலை செய்யறாங்க. இத பத்தி உங்களுடைய கருத்து என்னன்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டிஎன் விஜய் ரிவ்யூவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய் காய்ஸ்.